ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, தேங்காய் எண்ணெய் வந்து எப்படி வீட்டிலே செய்கிறோம், ஆட்டிட்டு வரோம், அதுக்கான என்ன ப்ராசஸ்ன்றதை வந்து பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போ நம்ம தோப்பில் இருக்கிற மரத்துலேருந்து விழுக்காயெல்லாம் இருக்குது இல்லையா, காஞ்ச காய், அதெல்லாம் விழுந்த காயெல்லாம் பொறுக்கிட்டு வந்து இந்த மாதிரி வீட்டில் ஒரு இடத்துல வந்து போட்டு வச்சுருவோம். அப்புறம் அது கொஞ்சம் வருஷம் அந்த மாதிரி ஆகி சேர்ந்ததுக்கப்புறம் அதுலேருந்து தனியாக பிரிப்போம் தேங்காய் எண்ணெய் ஆட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி வந்து கண்டுபிடிக்கணும்னா, தேங்காய் வந்து காஞ்ச தேங்காய் வந்து எடுத்து இப்படின்னு ஆட்டும்போது அதில் வந்து ஒரு சவுண்டுக்கு குடு குடு குடுன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி ஆடிச்சுன்னா அது வந்து கொப்பரைக்காயின்னு சொல்லுவாங்க. அந்த கொப்பரைக்காயை வச்சு நம்ம வந்து தேங்காய் ஆட்டலாம். இந்த மாதிரி தேங்காயிலையும் ஆட்டலாம். ஆனால் அது வந்து ரொம்ப டேஸ் ஆகும் வெயிலில் காய வச்சு தோண்டி எடுத்து அப்படின்னு. ஆனால் கொப்பரைக்காயின்றது வந்து நம்ம வெட்டும் போதே அது காய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும், ஒரே நாளில் வந்து காஞ்சிடும். அதனால் நமக்கு என்னோடய ப்ராசஸ் வந்து வெறும் 2 days தான் ஆகும். ஸோ அதனால் வந்து இப்போ கொப்பரைக்காய் வந்து அப்பா வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்ருக்குறாரு. எடுத்துகிட்டு அதை வெட்டும் போது பாருங்கள் போடுறேன். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து கொப்பரையெல்லாம் பொறுக்கிட்டு வந்தாச்சு. இப்போ அப்பா வந்து அதை ஒடிச்சு போடுறாரு. பாருங்கள் கொப்பரை எப்படி இருக்குன்னு. ஆமாம், இதோ பாருங்க, இது வந்து கொப்பரை. அது வந்து இதோ இது பாருங்க, இது எப்படி இருக்குன்னு. அதெல்லாம் கெட்டு போனது, அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இப்படி தாங்க இருக்கும், பார்த்துக்குங்க. இப்போ இதை வந்து வெயிலில் காய வச்சு நல்லா வெயிலில் காய்ஞ்சதுக்கப்புறம் தெரியும், அந்த எண்ணெய் பிசு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். அதை கொண்டு போய் செக்காடுற இடத்துல கொடுத்தோம்னா அங்கே அது பக்குவமாக பார்த்து செக்காடி புண்ணாக்கு தனியாக அந்த எண்ணெய் தனியாக நம்ம கொடுத்துருவாங்க. எண்ணெயை கொண்டு வந்த பிறகு அதுக்கு தனி ப்ராசஸ் இருக்குது. அது எப்படின்னு சொல்லிட்டு போகிற பார்க்கலாம். தெரியுதா? போதுமா? சும்மா ஐயா இங்கேதான் வந்து தேங்காய் வந்து இந்த உடச்சி கொடுத்ததெல்லாம் வந்து ஆட்டுவாங்க. அது இதில் போட்டு நல்லா ஆட்டி அது வந்து இப்போ இதில் வந்து எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தள்ளி விட்டு இது வந்து புண்ணாக்கு இதெல்லாம் வந்து ஆட்டுறது தெரியுதா? இந்த மாதிரி தான் வந்து செக்கா ஆட்டுவாங்க. நமக்கு வந்து எண்ணெய் தனியாக புண்ணாக்கு தனியாக கிடச்சிடும். புண்ணாக்கு வேணும்னா நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் காசை கொடுத்துட்டு. புண்ணாக்கு வேணான்னா புண்ணாக்கு கொடுத்துட்டு மீதி எவ்வளோ காசோ அதை நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்துடலாம்.